திறன் இருக்கு உனக்கு? நீ யாரிங்க சூப்பர் டீலக்ஸில். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அரோராவும் கமருதீனும் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து சாதாரண பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து 2 பேர் வர மாதிரியும் இங்கிருந்து 3 பேர் போற மாதிரியும் பிளான் இருந்தது. இங்கிருந்து திவாகர், அதுக்கப்புறம் வந்து பார்வதி, இதை தாண்டி ஆதிரை, இவங்க 3 பேர் தான் போனாங்க. அங்க இருந்து அரோராவும் கமருதீனும் வந்தாங்க. இப்ப காலையில எல்லாருமே சும்மா அரோராவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சபரி இருக்கார்ல, என்ன நீ 2 தலகாணி யூஸ் பண்றன்ற மாதிரி கேட்கிறாரு. ஓஹோ, சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வந்ததுனால ஆடம்பரமா இருக்கலாம்னு பாக்குறியான்ற மாதிரி கேட்கிறாரு. இதை தாண்டி இவங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கும் போது எனக்கு ஃபுட் ரெடியா, சாப்பாடு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்களாம். இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரிலாம் கேட்க முடியாதுமா, சாதாரணமா எங்களை மாதிரி தான் நீ சாப்பாடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கெமி இருக்காங்கல்ல, ஆமா நீ இப்ப சொல்ற பத்தியா சபரி, அதே மாதிரி தான் நானும் ஒரு விஷயத்த நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா வந்து அரோரா அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் வித்தியாசமா இருக்கு. அதாவது வந்து எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாதுமா, ஏன்னா நீயும் இப்ப எங்களை மாதிரி சாதாரண பிக் பாஸ் ஹவுஸ் மேட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரோராவும் இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனி இந்த இடத்துல எதுவுமே பேசல. சபரி சொல்றதையும் கெமி சொல்றதையும் கேட்டு சிரிக்க மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ எல்லாருமே காமெடியா தான் இதை பேசிட்டு இருக்காங்க. கமருதீனும் அரோராவும் இந்த இடத்துல எப்படி தாக்கு பிடிக்க போறாங்க, இங்க என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.